அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம். என்ன அப்படின்னா, இந்த அமெரிக்காவுடைய காமர்ஸ் செக்ரட்டரி ஹவார்ட் லுட்னிக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, ஒரு புது பாட்டையே அவர் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இந்த ஹவார்ட் லுட்னிக் அப்படின்னா, நம்ம நாட்டில் எப்படி நம்ம பியூஷ் கோயல் இருக்காரு, இந்த காமர்ஸ் மினிஸ்டர், அந்த மாதிரி இவர் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஒரு ட்ரேட் டீல் நடந்திருக்கும். ஆனால் அது நடக்காததுக்கு காரணம் வந்து மோடி தான். மோடி வந்து ட்ரம்ப்பை கால் பண்ணி பேசலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இவர் சொல்லியிருக்காரு. இது உண்மையிலேயே உண்மைதானா, இல்லை இவர் ஏதாவது பொய் சொல்கிறாரா? மேலும் இதுக்கு நம்ம கவர்மெண்ட்டு என்ன மாதிரியான ஒரு பதிலை கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வந்து இப்போது இந்தியாவுக்கு ஒரு க்ரீன் சிக்னலை கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வெனிசுலாவோட ஆயிலை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் நாங்கள் சொல்கிற கண்ட்ரோல் ஃப்ரேம் ஒர்க்கில் தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈரானில் இருக்கக்கூடிய அந்த ஜபார் போர்ட்டு இந்தியாவுக்கு எவ்வளோ முக்கியன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்கா போட்டிருந்த இந்த சாங்ஷனுக்கு நம்ம ஒரு வேவர் வாங்கினோம். அது ஏப்ரல் மாதத்தோட முடிவுக்கு வருது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது முடிஞ்சிச்சுன்னா நமக்கு என்ன விளைவுகள் வரும் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். முதல்ல இந்த ஹவார்ட் லுட்னிக் சொன்ன இந்த ஃபோன் கால் கதையை பற்றி பார்ப்போம். இந்த லுட்னிக் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அமெரிக்கா இந்தியாவுக்கு ஒரு டெட்லைன் வந்து கொடுத்தாங்களாமா. இந்த 3 வெள்ளிக்கிழமைக்குள்ளே, அதாவது 3 வாரம்னு வச்சுக்கோங்களேன், இந்த 3 வாரத்துக்குள்ளே மோடிஜி வந்துட்டு ட்ரம்ப்பை கூப்பிட்டு பேசி டீல் பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க வச்சாங்களாம். ஆனால் இந்தியா சைட்லேருந்து எந்த ஒரு காலுமே வரலையா. லுட்னிக் சொல்கிறதுல ஒரு மிகப்பெரிய பொய் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முதல்ல வரவங்களுக்கு தான் வந்து நல்ல டீல் அப்படின்ற மாதிரி அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஜூலை 2ஆம் தேதி வந்துட்டு வியட்நாம் வந்து டீலை முடித்தாங்க. அவங்களுக்கு கிடைச்சதை விட லேட்டாக வந்த இந்தோனேஷியாவுக்கு நல்ல ஒரு பர்சன்டேஜ் அவங்க டீல் போட்டாங்கன்னு சொல்லப்படுது. அதாவது 19% வியட்நாமை விட இந்தோனேஷியாவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு போய் அங்கே போச்சுன்னு பார்க்கணும். அது யார் ஃபஸ்ட்டு வராங்க, ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுவே அங்கே போய் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன் மீடியா ஒரு விஷயத்தை சொல்லிச்சு. அந்த நேரங்களில் இந்த விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பாகவே போச்சு. ட்ரம்ப் தான் மோடிக்கு வந்துட்டு 4 தடவைக்கு மேலே கால் பண்ணி பேசினாரு. ஆனால் நம்ம மோடிஜி தான் வந்து ஃபோனை எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இப்போ ஒரு லுட்னிக் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ட்ரம்ப் வந்து வெயிட் பண்ணியிருந்தாரு மோடியோட கால்க்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த லுட்னிக் சொன்னார். ஆனால் ஜெர்மன் மீடியா படி ட்ரம்ப் தான் மோடிக்கு கண்டினியூஸாக கால் பண்ணியிருந்திருக்காருன்னு சொல்லப்படுது. ஏன் எடுக்கலை அப்படின்னா, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் என்னென்னா, ட்ரம்ப்னோட சுபாவம். ட்ரம்ப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹைப்பரான ஆள். நிறைய அக்கேஷன் நம்ம பார்த்துருப்போம். எல்லாரையும் மார்க் பண்ணுறது, கண்டபடி பேசுறது, இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஓவர் ஹைப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னாக்கா வெளியில் போய் அதை 100 சொல்லுவார் அப்படின்னு பார்க்கப்படுது. என் காலிலே விழுந்துட்டாங்க கூட அவர் சொல்லுவார். அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஒரு பொய்யா பேசக்கூடிய ஒரு ஆள். அதனால் அவர்கிட்ட நேரடியாக பேசாமல் தூரமாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அதிகாரிகள் வந்து முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லப்போம். ஏன்னா ஒரு நாட்டோடைய தலைவரை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு பேசுவார். எல்லா நாட்டையுமே பேசுகிறார். அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட நம்ம தள்ளி நிற்க தான் நல்லது. அவர்கிட்ட எடுத்து நம்ம போயிட்டு நின்று பேசலாம் முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் டீல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னப்பா எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் டீல் அப்படின்னா, அமெரிக்கா கொடுக்குற டீல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாபமே கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம விவசாயம் மற்றும் இந்த டெய்ரி செக்டர்லாம் இருக்கு இல்லையா, அதை அவங்களுக்கு திறந்து விடுறதுக்கு இவங்க நம்மளை கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது நம்ம விவசாயிகளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை. நம்மளுடைய உள்நாட்டு விவசாயத்தை அதை அழிச்சிடும்னு பார்க்குறோம். இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதனால தான் மோடிஜி வந்துட்டு இந்த டீலுக்கு வேணான்னு சொல்லி ஒதுங்கிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது நம்ம சொல்லக்கூடிய காரணங்கள். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குள்ளேயான பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருந்த வர்ற இந்த செய்தியை இந்தியா வந்து முற்றிலும் மறுத்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இந்த லுட்னிக் சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே வந்து உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம எம்இலேருந்து பதில் அளிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா பல முறை வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. நமக்கு நல்லாவே தெரியும். அடிக்கடி வந்து ட்ரேட் டீல் சம்மந்தமாக நம்மளுடைய நெகோசியேட்டர்ஸ்லாம் அவங்கள மீட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பல தடவை வந்து ஒப்பந்தம் கையெழுத்தாகிற நிலைமைக்கு ரொம்ப நெருக்கமாக போயும் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 2 நாடுகளுக்கும் லாபகரமான ஒரு முடிவை தான் வந்து நம்ம எடுக்க பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்தியா ஆர்வமாக கண்டிப்பாக இந்த விஷயத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். சீக்கிரமே இந்த ஒப்பந்தம் வந்து முடிவுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லிட்டு எம்ஏசிலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பாருங்கள். எம்ஏ என்ன சொல்கிறாங்க, இந்த மோடி வந்துட்டு ட்ரம்ப் கூட பேசலன்னு இவர் சொன்னதுக்கு எம்ஏ என்ன சொல்கிறாங்கிறத நீங்கள் பாருங்கள். President Trump have also spoken on phone on 8 occasions during 2025. ஸோ அவர் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 2025 மட்டும் பிரதமர் மோடியும் அதிபர் ட்ரம்ப்பும் சுமார் 8 முறை ஃபோனில் பேசியிருக்காங்கன்னு பார்க்கப்படுது. இவங்க 2 பேரும் இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறப்போ பேச்சுவார்த்தை முறிஞ்சு போச்சு அப்படின்ற சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு அர்த்தமே இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எம்ஏ சொல்லுது. நம்ம நாட்டில் இருக்கிற 140 கோடி மக்களுக்கு குறைஞ்ச விலையில் பெட்ரோல் டீசல் எங்கே கிடைக்குது அப்படின்றது வாங்குறது தான் இந்தியாவோட முக்கிய நோக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்காக தான் உலக சந்தையில் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் இந்தியா முயற்சி செஞ்சு
வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்யா ஆயில் விஷயமா இருந்தாலும் சரி, மற்ற நாடுகள் கூட இருக்கக்கூடிய நம்மளுடைய நட்பா இருந்தாலும் சரி, நம்ம எனர்ஜி தேவையை பூர்த்தி செய்ய இந்தியா உறுதியா இருக்கு. ஒரு விஷயத்தை நான் இங்க ஞாபகப்படுத்த விரும்புறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வருஷம் கனடாவில் நடந்த இந்த G7 மீட்டிங்ல ட்ரம்ப் வந்து ஒரு பிளான் பண்ணாரு. அப்போ பாகிஸ்தானுடைய இந்த அசிமுனியரை வர வச்சு மோடியை வந்து அவரோட பேச வைக்கிறதுக்கு இவர் முயற்சி பண்ணாரு அப்படின்னு பார்க்குறோம். அப்போவே மோடி என்ன சொல்லிட்டார் அப்படின்னாக்கா, இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, இதில் உங்கள் ரோல் எதுவுமே இல்லை, அதனால தேவையில்லாத இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி மூஞ்சால் அடித்த மாதிரி அப்போ அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஆரம்பித்த இந்த ஈகோ தான் வந்து இப்போ இந்த 500% டேரிஃப் மிரட்டல் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ட்ரம்ப் என்ன நினைக்கிறாரு அப்படின்னாக்கா, இந்த ஜப்பானு மற்றும் இந்த ஐரோப்பியா மாதிரி இந்தியாவையும் தனக்கு ஒரு வேசல் ஸ்டேட் சொல்லுவாங்க. வேசல் ஸ்டேட்னா ஒரு அடிமை நாடு, இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு இந்தியாவும் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அமெரிக்கா மிரட்டையும் பார்த்தீங்கன்னா இந்தியா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, புத்தினிக்கு வந்து ஒரு ரெட் கார்ட் வரவேற்பே கொடுத்தது அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய டீலும் நம்ம போட்டோம். இது ட்ரம்ப்புக்கு வந்துட்டு ஒரு பெரிய தலைவலி. ஜப்பானை வந்துட்டு தைவானுக்காக போர் செய்யறதுக்கு இவர் தயார்படுத்திட்டு வராரு. ஏன்னா போன வருஷம் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இந்த புதுசாக வந்திருக்கிற ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் அவங்க என்ன பண்ணாங்க, அன்னெசரியாக வந்து ஜப்பான் தைவான் விஷயத்தில் வந்து வாயை விட்டு சைனா கிட்ட இருந்து செம்மையாக வாங்கி கட்டிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். இது ஒரு ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒரு வேலையை தான் அமெரிக்கா பண்ணுச்சு. ஸோ அமெரிக்காவோட பேக்கப்பில் தான் இவங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அங்கே பேசியிருக்காங்கன்னு பார்க்கப்படுது. ஆனால் இந்தியாவை அப்படி வளைக்க முடியல இவரால். அது மட்டும் தான் இப்போதைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. ட்ரம்ப் மிரட்டலுக்கு வந்துட்டு முக்கியமான காரணம் இந்தியா அவரோட இந்த ஸ்ட்ராட்டஜிக் அனாட்டமின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து விட்டு கொடுக்காம இருக்குது அப்படின்றது தான் முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஏன்னா அமெரிக்கா பக்கம் நம்ம போகிறதே கிடையாது, நடுநிலையாக தான் நம்ம இருக்கிறோம். நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டுமே நம்ம செய்கிறோன்றது தான் ட்ரம்ப்புக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு பார்க்குறோம். சரி, இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இந்த ட்ரம்ப் நிர்வாகம் நேற்று ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெனிசுலாவோட ஆயில் வந்துட்டு இந்தியா வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. வெனிசுலாவோட ஆயில் வந்துட்டு இனிமேல் அமெரிக்காவோட கண்ட்ரோல் தான். அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னா, வெனிசுலா ஆயிலை நாங்கள் தான் விற்போம், அந்த பணமும் எங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடி ரூலை இப்போ போட்டிருக்காங்க. இந்த 2018 2019 காலனில் வெனிசுலா நமக்கு ஒரு பெரிய டாப் சப்ளையர் தான் இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4 லட்சம் பேரல்லேருந்து 4.5 லட்சம் பேரல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் அவங்ககிட்ட வாங்கியிருந்தோம். பணமாக வந்து ஒரு கணக்கு சொன்னோம் அப்படின்னா 2019 மட்டும் கிட்டத்தட்ட $7.2 பில்லியன் வர்த்தகம் நம்ம கூட பண்ணிக்கிறோம். இன்றைக்கி மதிப்புப்படி பார்க்கும்போது 60,000 கோடிக்கு மேலே நம்ம வந்து வெனிசுலா கூட ஆயில் வாங்கணும் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்தியாவோட மொத்த ஆயில் தேவையில் கிட்டத்தட்ட 7% வெனிசுலா கிட்ட இருந்து தான் நம்ம வந்து வாங்கிட்டு இருந்தோம் அந்த பீரியட்ல. இந்த 2020 அமெரிக்கா வந்துட்டு ஒரு கடுமையான தடையை வந்து வெனிசுலா மேலே வச்சாங்க, அதாவது சாங்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்த 4 லட்சம் பேரலும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அங்கேருந்து நம்ம இறக்குமதி பண்ணது 0 ஆயிடுச்சு. நம்ம ஏன் அதை வாங்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா, இந்த அமெரிக்கா பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், சாங்ஷன் வந்துட்டு நம்ம மேலேயும் இவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த ஆயிலை வந்து டோட்டலாக நம்ம அங்கேருந்து நிறுத்திட்டோம்னு பார்க்கப்படுது. இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய பெரிய ஆயில் கம்பெனிலாம் கூட்டு வந்து வெனிசுலாவில் $100 பில்லியன் முதலீடு வந்து பண்ண சொல்லி கம்பல் பண்ணியிருக்காரு. அந்த நாட்டில் ஆயிலை சுத்திகரித்து உலகம் முழுக்க அவர் விற்கிறதுக்கு பார்க்குறாரு. ஏற்கனவே சாங்ஷன் பண்ணார், இப்போ எப்படி அதே சாங்ஷன் பண்ண நாட்டிலேருந்து எடுத்து இவர் விற்கிறாருன்னு தெரியல. எவ்வளோ ஒரு மோசமான செயலில் இந்த அமெரிக்கா பண்ணுதுன்னு பாருங்கள். இது உலக ஆயில் மார்க்கெட்டே வந்துட்டு இப்போ புரட்டி போட்டுன்னே பார்க்குறோம். ஏன்னா அதிக அளவில் இவங்க கண்டிப்பாக அங்கேருந்து தோண்டி விற்பாங்க. அப்படி விற்கும்பொழுது கண்டிப்பாக ஆயில் மார்க்கெட்டு கிராஷ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இந்தியாவுக்கு ஆயில் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். அமெரிக்கா இப்போது இந்தியாவுக்கு ஒரு க்ரீன் சிங்கில் கொடுத்துக்கு தான் பார்க்கணும். ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம அங்கேருந்து வாங்காமல் இருந்தோம், இப்போ திருப்பி வாங்குறோன்றது நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட் தான். பட் ஆயிலை வந்து இவங்க நமக்கு வெனிசுலா கொடுத்த விலையில் கொடுப்பாங்களா இல்லையான்றது தான் இன்றைக்கி கேள்வி. திரும்பியும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆயில் வேணாலும் வாங்கிக்கிங்க வெனிசுலாலேருந்து, ஆனால் நாங்கள் சொல்கிற இந்த கண்ட்ரோல் ஃப்ரேம் ஒர்க் படி தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2 விஷயம் போயிருக்கு இல்லையா, இந்த ட்ரம்போடைய ஃபாரின் செக்ரட்டரி வந்து பொய் வந்து புழுவுனது, 2வது இவங்க ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க வெனிசுலாலேருந்து நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு நம்ம ஒரு ஆன்சரும் கொடுத்துட்டோம், 2வது விஷயத்துக்கு நமக்கு ஒரு சாதகமான முடிவாக வருமானதை எதிர்பார்க்குறோம். இப்போ நமக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்துட்டு ஆகாதுன்னு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எப்போ ஈரானை போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு காட்டத்தில் தான் வந்து அமெரிக்கா சுற்றிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ நடக்கக்கூடிய அங்கே கலவரத்தையும் பார்த்தோன்னா இதை அவங்க முன்னெடுத்து தான் நடத்துகிறாங்க. இதை வச்சு அந்த கமானியோட ஆட்சியை வந்து கவுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளானே போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஈரானில் இருக்கக்கூடிய அந்த சிவார் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா யூஸ் பண்ணுறதுக்கு இருந்த அனுமதி செப்டம்பர் 2025 முன்னாடி முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இந்தியா வந்துட்டு விடாமல் இந்த அமெரிக்கா கிட்ட பேசி ஏப்ரல் 2026 வரைக்கும் நம்ம ஒரு 6 மாதம் எக்ஸ்டென்ஷனாக வாங்கியிருந்தோம்.
இதனால் ஆப்கானிஸ்தான் வழியாக நடக்கிற நம்ம பிஸ்னஸ் இப்போதைக்கு ஆபத்து இல்லாமல் இருந்துச்சு. இந்த வேவர் இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது வந்து இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக பார்க்குறோம். ஏன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஈரான்லையும் போயிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேல் ஈரான் 3 பேருக்கு நடுவில் ஒரு டைரக்ட் வாரே வந்துடும்ன்ற ஒரு பிரச்சனையில் தான் அங்கே இருக்குது. சரி, இப்போ நமக்கு என்ன இதில் ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாயிண்ட்டு நம்மளுடைய முதலீடே வந்து ரிஸ்கில் இருக்குது. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டே நம்மளது வந்து ரிஸ்கில் இருக்குன்னு பார்க்குறோம். அது என்ன அப்படின்னா, இந்தியா இந்த போர்ட்டில் கிட்டத்தட்ட $320 மில்லியன், அதாவது நம்ம நாட்டு மதிப்படி பார்த்தீங்கன்னா 3000 கோடிக்கு மேலே முதலீடு செய்ய பிளான் பண்ணியிருக்கோம்னு பார்க்கப்படுது. இந்த 3000 கோடி அப்படின்னா மொத்தமாக வந்து எல்லாத்தையுமே நம்ம பண்ணிடல. அதாவது இதை வந்து 3ஆக பிரித்து நம்ம பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட், அதாவது 2024 இந்தியா ஈரான் கூட ஒரு 10 வருஷத்துக்கு இந்த போர்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டோம். அதில் இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, நாங்கள் அடுத்த 10 வருஷத்தில் இந்த போர்ட்டை டெவலப் பண்ண மொத்தம் 3070 மில்லியன் முதலீடு செய்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டை ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தோம். இதுதான் சைன் பண்ண அக்ரிமெண்ட்டு. இந்தியா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 மில்லியன், அதாவது நம்ம நாட்டு மதிப்படி 1000 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம். எதுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த 1000 கோடியில் வந்து நம்ம இந்த போர்ட் ஆப்ரேஷனுக்கு வந்து நேரடியாக முதலீடு செஞ்சுருக்கோம். அங்கே நடக்கக்கூடிய அந்த கையாளுறதுக்கு பொருட்களை, அது போக வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கிரேனு, அப்புறம் இந்த கண்டெய்னர் ஹேண்டில் பண்ணுற மிஷினரி, இதெல்லாம் கிட்டத்தட்ட 25 மில்லியன் மதிப்புள்ள எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு ஏற்கனவே இந்தியா வந்து அங்கே கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்குறோம். மீதி இருக்கிற இந்த 250 மில்லியன், அதாவது 2100 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் லைன் மாதிரி நம்ம கொடுக்குறோம். அதாவது அங்கே புதுசாக ஏதாவது ஒரு ரயில்வே லைன் போடுறதுக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தேவைக்கோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த பணத்தை வந்து கொடுப்போம் அப்படின்றது தான் வந்து இந்த டீலோட முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த சாங்ஷன் வந்துச்சு, அதாவது இந்த ஏப்ரல் 2026 இந்த வேவர் முடிஞ்சு போச்சு அப்படின்னா நம்மளோட பணம் எல்லாமே முடங்கி போயிடும்னு பார்க்குறோம். இது முதல் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா, இந்த பாகிஸ்தானை சுற்றி போக முடியாது. நமக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்குது. நமக்கு பாகிஸ்தான் வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்கானிஸ்தானுக்கு போகிறதுக்கு வழி கிடைக்கும். அதனால தான் வந்து இந்த சபார் போர்ட் வழியாக பாதையை ரெடி பண்ணோம். ஏன்னா ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரி. இப்போ அங்கே சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கடலே கிடையாது. இவங்க ஒன்று பாகிஸ்தான் வழியாக போகணும், இல்லை ஈரான் வழியாக போகணும். இதுதான் அங்கே பிரச்சனை. ஸோ அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த சபார் போர்ட் கட் ஆச்சுன்னா ஆப்கானிஸ்தான் ரூட்டே இல்லாமல் போயிடும் பார்க்கப்படுது. பாகிஸ்தானை சார்ந்தெல்லாம் நம்மளால இருக்கவே முடியாது. அவங்க நமக்கு ஆகாது, செட் ஆகாத ஒரு விஷயத்தை நம்ம முயற்சியும் பண்ண முடியாது. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மத்திய ஆசியாவுடனான வர்த்தகம் வந்து பாதிக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது இந்த துர்க்மெனிஸ்தான் ஆகட்டும், உஸ்பெகிஸ்தான் ஆகட்டும், இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்துட்டு நம்மளோட மெடிசன் போகிறது, அப்புறம் டெக்ஸ்டைல் விஷயங்கள் போகிறது, இன்ஜினியரிங் பொருட்கள் போகுது, இது எல்லாத்தையுமே வந்து இந்தியா வந்து இந்த சபார் போர்ட் வழியாக தான் அனுப்புதுன்னு பார்க்குறோம். சாங்ஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த வியாபாரம் வந்து சுமார் 40% வரைக்கும் குறைஞ்சிடும் அப்படின்னு பார்க்கப்படுது. எவ்வளோ தான் ஃப்ளைட் மூலியமாக அனுப்புவோம், ஃப்ளைட் மூலியமாக அனுப்பிச்சோம் அப்படின்னா ஏகப்பட்ட லாஸ் நமக்கு வரும். கப்பல் மூலியமாக அனுப்புறது தான் நமக்கு ஒரு வயபிளான விஷயம் அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, சீனாவுக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த குவாதர் போர்ட்டை சீனா வந்து டெவலப் பண்ணிட்டு வருதுன்றது நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். சபார் போர்ட்டு முடங்கிச்சு அப்படின்னா அந்த ஏரியாவோடைய முழு கண்ட்ரோலும் சீனா கைக்கு தான் வந்துடும். இது இந்தியாவோட பாதுகாப்பு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் மற்றும் ஷிப்பிங் பிரச்சனை. அதாவது இந்த சாங்ஷன் வந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு பெரிய கப்பல் நிறுவனம் சரி, இன்சூரன்ஸ் கம்பெனி சரி அங்கே வராது அப்படின்னு பார்க்குறோம். எதுக்காக அப்படின்னா அமெரிக்காவோட பயத்தில் பேங்குகளுடைய பண பரிமாற்றம் எதுவுமே வந்து பண்ணுறதுக்கு அவங்க எல்லாமே யோசிப்பாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இதனால் இந்த போர்ட் ஆப்ரேஷன் எல்லாமே வந்துட்டு அப்படியே நின்றுடும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா 3 பிரச்சனை இருக்குது இந்த ட்ரம்ப்போடைய ஒரு கிறுக்குத்தனத்தால். முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ட்ரேட் டீல் இப்போ வரைக்கும் முடியலை. 500% வந்துட்டு ஒரு டாரிஃப் போடுவோம்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு வந்திருக்காரு. ரெண்டாவது என்னன்னா ஒரு கிரீன் சிக்னல் தான். அதாவது வெனிசுலாட்டேருந்து ஆயில் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா சொல்லுது. ஆனால் நமக்கு ஏற்கனவே கிடைச்ச டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்குமான்றது இங்கே மிகப்பெரிய கொஷின் மார்க்கு. மூணாவது பிரச்சனை என்னன்னா இந்த ஏப்ரல் 26 வர்றது. இப்போ நம்ம ட்ரேடே எப்படி பண்ணிட்டு இருக்கோம் ஆப்கானிஸ்தானுக்கு, அப்புறம் இந்த மத்திய கிழக்கு நாடுகள்லாம் பார்க்கும்போது சபார் போர்ட் வழியாக தான் நம்மளோட ட்ரேட் நடக்குது. ஏன்னா பாகிஸ்தான் ரூட் நமக்கு கிடையாது. ஸோ இப்போது இந்த சபார் போர்ட்டோடைய வேவர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலை அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு அடி விழும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் 2-3 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன்றதை நம்புகிறேன். உங்களோட கருத்தை தெரிவிங்க. முதல்ல இந்த சபார் போர்ட்டுக்கு நமக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா, வயபிளான ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் மூலியமாக நீங்கள் உங்களுடைய கருத்தை நம்ம கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, ஜெய் ஹிந்த்.